Hello students, this session we are going to discuss about the filling up of orbitals, how the electrons are filled in this orbital. In last session we have discussed the energy levels of the orbital. Orbitals energy எப்படி vary ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? The orbitals having the lowest energy is present in the bottom side of this image, that is 1s orbital, and the next energy is 2s, 2p, 3s and so on. இந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் ஆர்பிட்டல்ஸுடைய எனர்ஜி இருக்கும். அதை நம்ம பார்த்தா n+l ரூல் வழியாகவும் அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, in this session we are going to discuss about how the electrons are filled up in this orbital. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். And the filling is based on these three principles. First one is half-bar principle, second one is Pauli exclusion principle, and third one is Hund's rule of maximum multiplicity. இந்த மூணு ரூல்ஸ் வச்சு தான் நம்ம எலக்ட்ரானுடைய ஃபில்லிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இஸ் half-bar principle. This states that the electrons, the ground state of the atom, that means the lowest energy level, the orbitals are filled in the order of increasing energies. Lower energy இருந்து higher energy தான் போகும். ஃபஸ்ட்டு வந்து electrons occupy the lowest energy orbital available to them. Lowest energy orbital. ஸோ லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் இது 1s ஆர்பிட்டல் இருக்கையிலே இதுக்கு தான் எனர்ஜி கம்மி. நம்ம இப்போ தான் பார்த்தோம், அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு 1s ஃபுல் ஆகும், தென் நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் 2s and 2p, and next 3s 3p, and here there is a fluctuation, the 3p and 4s, then 3d. We already discussed the 3d energy. The energy of the 3d orbital is little more higher than the energy of the 4s orbital. அதனால தான் 4s 3p ஃபுல் ஆனதுக்கப்புறம் 4s போய் அதுக்கப்புறமா 3d again the same manner 4p, அப்புறம் 5s 4d and so on. ஸோ எனர்ஜிஸ் எந்த மாதிரி வேரி ஆகுதோ அதை பொறுத்து தான் ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகும். லோயஸ்ட் எனர்ஜி லெவல் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, ஸோ electrons are filled in the increasing order of energy. இதுதான் half-bar principle நமக்கு சொல்லுது, ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, நெக்ஸ்ட் Pauli's exclusion principle. ஸோ எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்ஸ்னால் என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா, நம்ம குவாண்டம் நம்பர்ஸ்னு ஒன்று படித்தோம், அப்படி தானே? குவாண்டம் நம்பர்ஸ், we have 4 quantum numbers studied, isn't it? The principal quantum number, azimuthal, magnetic and spin quantum number. அந்த குவாண்டம் நம்பர் இட்ஸ் லைக் அன் அட்ரஸ் ஃபார் அன் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ 2 எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம். தட் இஸ், ஒரு ஆட்டத்தில் மல்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதில் அந்த ஏதாச்சும் 2 எலக்ட்ரான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த எலக்ட்ரான் கேன் ஹாவ் த சேம் செட் ஆஃப் ஆல் குவாண்டம் நம்பர்ஸ். எந்த 2 எலக்ட்ரானுக்கும் ஒரே மாதிரியான குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு குவாண்டம் நம்பர்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நோ 2 எலக்ட்ரான் இன் ஆட்டம் கேன் ஹேவ் த சேம் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஆல் 4 குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்றில் கண்டிப்பாக ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். ஃபார் ஹீலியம் ஆட்டம், there are 2 electrons present in the helium atom, isn't it? Its atomic number is 2. So only 2 electrons are present in it, and 2 எலக்ட்ரானுமே ஃபஸ்ட்டு ஷெல்லில் தான் இருக்கும். therefore n is equal to 1. n means principal quantum number. Okay, for n is equal to 1, l is equal to என்னது 0, because n-1 formula. for n is equal to 1, l is equal to 0. so l is equal to 0 means s orbital. for l is equal to 0, m is also 0, isn't it? so n is equal to 1, ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. these 2 electrons having the same n value and same l and same m, but they differ in the spin. Okay, if the first electron has the clockwise direction and the second electron always spinning around in an anti-clockwise direction. ஓகேவா? இப்போ புரியுதா? no 2 electron in an atom can have all 4 quantum number identical. ஓகே, 2 குவாண்டம் நம்பர் எப்போதுமே சேமாக இருக்காது. அது கண்டிப்பாக ஸ்பின்லேயே அது வேரி ஆகும். ஸோ இதே இதை பி ஆர்பிட்டலுக்கும் நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் செகண்ட் ஷெல்லில் உள்ள எஸ்ஸுக்கும் பிக்குமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபார் செகண்ட் ஷெல் we are having s and p orbital.
For s orbital L is equal to 0, for p orbital L is equal to 1. So இங்கே தான் 6 electrons இருக்குது p orbital because p can contain 6 electrons, isn't it? Therefore we are indicating the m values. For s electron m is equal to 0, and for p L is equal to -1, 0 and +1. Each set can contain 2 electrons. Therefore 1 -1 having plus half rotation and -1 having minus half rotation. So likewise பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் செகண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே s ஆர்பிட்டல் இருக்குது. அதோடைய ஸ்பின் வேரி ஆகும்னு பார்த்துட்டோம். அது மாதிரி தேர்ட்லேருந்து 8th வரைக்கும் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னது p ஆர்பிட்டல்ஸில் ஃபில் ஆகும். ஸோ அதனுடைய ஃபில்லிங் ஆர்டர்ஸும் இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் அதனுடைய ஸ்பின் எப்படி இருக்குது? First 3 electrons having plus half rotation and the rest having minus half rotation. So they differ in their spin. This is Pauli's exclusion principle. Next we are going to discuss about Hund's rule of maximum multiplicity. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸுடைய ஃபில்லிங் பார்த்துட்டோம். லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி, தட் இஸ் ஆஃப் பிரின்சிபிள். And no two electron can have the same 4 quantum number identical, that is Pauli's exclusion principle. But we did not study about the pairing of electron, how the pairing occurs, when the pairing occurs, எப்போ நமக்கு pairing நடக்குங்கிறத இந்த ரெண்டு ரூலுமே சொல்லலாம். அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த Hund's rule of maximum multiplicity. It indicates that when the pairing occurs in degenerate orbitals. What are degenerate orbitals? The p orbital having 3 different orientations, isn't it? Px, Py and Pz. They all have same set of energy, isn't it? So அந்த degenerate orbitals எப்போ pairing நடக்கும் அதுதான் indicate பண்ண போகுது. It says that the electron pairing degenerate orbital does not takes place until all the available orbitals contain 1 electron each. Okay, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிற வரைக்கும் pairing நடக்காது. For example, for carbon atom the atomic number is 6. Okay, so the first 2 electrons enters into the s orbital, first electron, second electron, and the third and fourth enters into the second shell. So third, fourth electrons, remaining 2 electrons, they only have to enter into the p shell. Okay, sorry, p orbital. So there are two we are having 3 p orbitals, px, py and pz. Okay, so the fifth electron enters into the px orbital. What about the sixth electron? It has two possibilities. One, it can enter into the px orbital and gets paired. Another possibility is it enters into the unoccupied py orbital. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று எக்ஸில் போய் பேரிங் நடக்கலாம், அல்லது ஒயில் பேர் ஆகாமல் இருக்கலாம். இந்த ரெண்டில் எது ஃபேவரபிள்? ஸோ அது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா பேரிங் பண்ணுறதை விட அலோனாக இருக்கிறது தான், அன்பேர்டாக இருக்கிறது தான் அது ஃபேவர் பண்ணுது. பிகாஸ் பேரிங் ரெக்வயர்ஸ் மோர் எனர்ஜி தென் டு ஆக்குப்பை அன்ஆக்குப்பைட் ஆர்பிட்டல். இங்கே எக்ஸோட பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட அன்ஆக்குப்பைட் பொசிஷனில் இருக்கிற அந்த ஆர்பிட்டலில் பிளேஸ் ஆகிறதுக்கான எனர்ஜி ரொம்ப கம்மி. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸுமே எனர்ஜி கம்மியான ப்ராசஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ பேர் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும். பட் இங்கே ஏற்கனவே அதுக்கு ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது, அப்போ அங்கே போய் இருக்கிறது தான் அது ப்ரிஃபர் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் Hund's rule of maximum multiplicity. ஓகேவா? பேரிங் வந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வர்ற வரைக்கும் எக்ஸில் 1, ஒயில் 1, இசட்டில் 1 வர்ற வரைக்கும் பேரிங் நடக்காது. இதுதான் Hund's rule of maximum multiplicity நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ரூல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஃப் பிரின்சிபிள், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் and Hund's rule of maximum multiplicity. Next we are going to discuss about the electronic configurations. ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ஸ் பற்றி ஒன்றும் கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஃபில்லிங் ஆர்டரை லெட்டர் பாக்ஸ் மாதிரி டயக்ராம் போடாமல் ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதிட்டு போக போகிறோம். ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் only 1 electron present in the s orbital. ஸோ இந்த பாக்ஸ் டயக்ராம் இது. ஸோ இந்த பாக்ஸ் செப்பரேஷன் போடாமல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுறது தான் இந்த மெத்தட். ஸோ only 1 electron it enters into the first orbit, that is n is equal to 1. The second one is L value.
here s orbital, so L value is 0, the s orbital, but is only 1% electron is present in it, so s power 1. Likewise, we have to write the electronic configuration of the rest of the elements. For example, we can say carbon, its atomic number is 6, isn't it? Carbon atomic number is 6. It has 2 electron in the first orbit in s orbital, 2 electron in the second orbit s orbital, and again in second orbital p contains 2 electrons. So totally there are 6 electrons in the carbon atom. So how can we write? So 1s2, because first orbital contains 2 electrons, that is s1 s2. செகண்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது, எஸ் அண்ட் பி. ஸோ எஸ்ஸில் 2 அதை பவரில் போட்டோம், அப்புறம் பிலையும் 2, ஸோ அதை பவரில் போட்டோம். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் இசட்லாம் என்ன செய்ய வேண்டாம், மென்ஷன் பண்ண வேண்டாம். இட் நீட் நாட் டு எக்ஸ்பிரஸ் த பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் இன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், லைக் வைஸ் டி அண்ட் எஃப் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம ஜென்ரலாக நார்மலாக இது வரைக்கும் எழுதுன பாக்ஸ் டயக்ராம் டக்கே போட்டு எழுதுனதை ஜஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதே மாதிரி நம்ம எல்லா ஆட்டத்துக்குமே அட்டாமிக் நம்பர்ஸ் வச்சு எழுதிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஆர்டர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃப் பிரின்சிபல், லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, பட் இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்குமே பாசிபிளானால் ஒரு சின்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் ஆட்டம் we are having 24 electrons, isn't it? ஸோ அந்த 24 எலக்ட்ரான்ஸையும் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d4, 4s2. We can calculate the powers. 4 plus 2 6, 6 and 6 12, plus 2 how 14, plus 6 6 20, plus 2 22 and 2 24. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக தெரியுது, கரெக்டாக எழுதிங்களான்னு செக் பண்ணுறது கூட இந்த பவர்ஸை என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த பவர்ஸும் அட்டாமிக் நம்பர்ஸும் ஈக்குவலாக தான் வரணும், இல்லைன்னா மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக என்ன மாறுது அப்படின்னா, நம்ம D4ன்னு எழுதியிருப்போம், பட் அது என்ன தான் மாறிடுது, D5S1ன்னு அப்சர்வ் பண்ணும்போது தெரியுது. ஆக்சுவலாக நம்ம D4 தான் எதிர்பார்த்துருப்போம், பட் இங்கே ஒரிஜினலாக என்ன இருக்குது, D5ன்னு இருக்குது. இதே தான் காப்பர் இருக்கும். ஸோ காப்பர் நம்ம எழுதும்போது D9S2, பட் ஆக்சுவலாக D10S1ன்னு சேஞ்ச் ஆகுது. எதனால் இந்த வேரியேஷன்ஸ்? ஸோ அதான் பார்க்க போகிறோம். இந்த வேரியேஷன்ஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னா, first one is symmetry factor, second one is exchange energy. So symmetry means equal distribution அர்த்தம். Symmetry means எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. ஸோ அதான் symmetry. So symmetry means, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் p orbital, it has 3 sub energy level x, y and z. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு எலக்ட்ரான் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதுதான் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். அதே இது எல்லாத்துலேயும் பேர் பண்ணி போடுறீங்க 2 2 2, ஸோ இதுவும் ஈவனாக இருக்குது. இதுதான் சிமிட்ரி அப்படிங்கிறது. சிமிட்ரி மீன்ஸ் ஆல் ஓவர் த ஆர்பிட்டல்ஸ் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிமிட்ரின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று டோட்டல் வேல்யூ வரலாம், அதாவது பியுடைய டோட்டல் கெப்பாசிட்டி 6, 6 எலக்ட்ரான் இருக்கலாம், அல்லது அதோடைய ஹாஃப் வேல்யூ 3 ஆர்பிட்டல், ஒன்று ஹாஃபு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அந்த கான்ஃபிகரேஷனை தான் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஸ்டேபிள் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது ஹாஃப் ஃபில்டாவோ கம்ப்ளீட்லி ஃபில்டாவோ இருக்கும்போது அந்த ஆட்டத்தினுடைய ஸ்டெபிலிட்டி அல்லது ரியாக்டிவிட்டி வந்து மற்றதை விட கொஞ்சம் டிஃபர் ஆகும். தட் இஸ் லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஏன்னா அதை தான் நம்ம ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி தான் டி ஆர்பிட்டல். It can contain 10 electron, that is full-filled configuration, and its half-filled is 5 electron. Likewise, for f orbital, half-filled is 7 and full-filled is 14. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது தான் ஸ்டேபிளாக மாறுது. ஏன் இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது, ஹாஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு ஏன் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது? ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால ஷீல்டிங் எஃபெக்ட்னு ஒன்று பார்த்தோம். அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் இல்லைன்னா அங்கே போய் கொஞ்சம் பார்த்துக்கோம். அந்த எலக்ட்ரானுடைய ஷீல்டிங் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒன்றை விட ஒன்று கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி ஸ்மால். ஸோ ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானை நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸை கட் பண்ணுற அந்த வேல்யூ ரெடியூஸ் ஆகும். அப்போது நியூக்ளியஸால் எலக்ட்ரான்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் நியூக்ளியஸ் அந்த ஆட்டத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது.
இதுதான் நம்ம சிமெட்ரி ஃபேக்டர்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த சிமெட்ரி ஃபேக்டர் கிரியேட் ஆகும்போது பிகாஸ் ஆஃப் தி சிமெட்ரி ஃபேக்டர் the shielding effect get decreases. What is shielding? The outer electron and the nucleus. The force between the outer electron, the attractive force between the outer electron and nucleus are more stabilized by the decreased shielding effect of the inner electron present in the inner orbitals. ஸோ இதனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அதுதான் சிமெட்ரி ஃபேக்டர் 1. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆர்பிட்டல்ஸில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த 4 எலக்ட்ரான்ஸும் அதனுடைய பிளேஸில் மட்டுமே இருக்கிறது இல்லை, தே எக்ஸ்சேஞ்ச் தேர் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் எலக்ட்ரான் கேன் எக்ஸ்சேஞ்ச் வித் திஸ் எலக்ட்ரான். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம் ஒன்று, அல்லது இதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், அல்லது இதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்போ 3 எக்ஸ்சேஞ்சஸ் இங்கே பாசிபிள். ஓகே, இப்போ செகண்ட் கேஸில் இந்த செகண்ட் எலக்ட்ரானை சூஸ் பண்ணிக்கிடுவோம். இதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், அல்லது இதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். ஓகே, these two can exchange their places. So 2 exchanges are possible. Likewise for this third electron only 1 exchange is possible. So total exchange is 3 plus 2 plus 1 is equal to 6. So இந்த exchanges நடக்கும்போது not only they change their position, during exchange they also lost their energy. During every exchanges, for each and every exchange they lost their energy. If more exchanges are possible, the lost energy will be more, isn't it? நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது எனர்ஜியும் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு எனர்ஜி அதை லாஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ if exchanges are possible, if more exchanges are possible, more energy will be emitted. So greater will be the stability. ஸோ இப்போ 5 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே இது ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், செகண்ட் எக்ஸ்சேஞ்ச், third exchange and fourth exchange. So likewise here also we are having 3 exchanges. இந்த சைடில் 3 exchanges இந்த எலக்ட்ரானுக்கு. அப்புறம் இந்த எலக்ட்ரானை சூஸ் பண்ணுறோம், 2 exchange பாசிபிள். இந்த எலக்ட்ரானுக்கு ஒன்லி 1 exchange தான் பாசிபிள் இந்த எலக்ட்ரானுக்கு. ஸோ ஓவரால் எக்ஸ்சேஞ்சஸ் 10. ஸோ அப்போ ஹாஃப் ஃபில்டு, இந்த ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் தான் மோர் எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள். அப்போ அது நிறைய எனர்ஜியை லிபரேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படிங்கிறது. சரியா? எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக அதோடைய எனர்ஜி லாஸும் அதிகமாகும். இந்த ரீசன்னால தான் நமக்கு ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we shall discuss the next topics in the following sessions. Thank you students.